பரபரப்பான சூழ்நிலை இருந்துட்டே தான் இருந்துச்சு. காலையில 6 மணி இருக்கும். போலீஸ் வந்து இது மாதிரி வந்து ஆர்டர் காப்பி, ஏதாவது அவசர சட்டம் போடணும்னு சொன்னாங்களா, அவர் ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க. நாங்க எங்க கூட்டத்துல, எங்க போராட்டத்துல இருந்த ஒரு லாயரை கூப்பிட்டு, இது ஆர்டர் காப்பி வந்து கரெக்டா பாருங்க, இதுல போட்டுக்க சட்டம் எல்லாம் கரெக்டா இருந்தா பாருங்க, கரெக்டா தான் நாங்க விளைக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். அது லாயர் படிச்சு பார்த்து அவங்க சீனியர் அட்வொகேட்டை கூப்பிட்டு கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் பார்த்துட்டு சட்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா அதுல சீல் இல்ல, யாரோட சைனும் இல்ல, இது இருந்தாதான் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க ஃபுல்லா குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாரும் இருந்தாங்க. வந்து ஒரு போலீஸ் வந்து மைக்ல எல்லாம் உங்களை பாதுகாக்க தான் இருக்கோம், நாங்க உங்களை காப்பாற்ற தான் இருக்கோம்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. உள்ள வந்தாங்க, அப்படியே ஃபுல்லா போலீஸ்ல நிரப்புனாங்க, அடிச்சாங்க, எல்லா பொம்பளை எல்லாம் பிடிச்சி தள்ளுனாங்க, பயங்கர கலவரம் பண்ணாங்க. போலீஸ் பயங்கர அராஜகம் திடீர்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வீசுவே, ஐயா இருங்க, நான் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் முடிச்சோம் சொல்ல கேட்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் டைம் தான் கேட்டோம். அது கூட பேசும்போது உங்க காலை பிடிச்சு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பணிவா தன்மையா தான் ஒவ்வொருத்தரும் கேட்டோம். மனசாட்சியே இல்லாம மேல வந்து ஒரே திடீர்னு லட்டி சார்ஜ் எல்லாருமே விட ஆரம்பிச்சாங்க. தடியடி எங்கேயும் நடந்தா தெரியல. மெரினாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெரினாவில் எந்த இடத்துலையும் வந்து தடியடி கிடையாது. சொல்லப்போனால் வந்து காவலர்கள் வந்து யாருக்குமே வந்து தடி கொடுக்கல. இன்னைக்கு காலையிலே வந்து இந்த போராட்டக்காரர்கள் மேலே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லத்தியும் கொடுக்கல. அதனால் தடியடிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. மேலும் அந்த போராட்டம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா வெளியே போச்சு. இப்பெல்லாம் தடியை நடத்துறாங்க. ஆனா மீடியா என்ன சொன்னாங்க, போலீஸ் வலியுறுத்தி கேட்டாங்க, போராட்டக்காரங்க வந்து ஒத்துழைக்கல, அதனால கொஞ்சம் ஓவரா பேசினாங்க, அதனாலதான் போலீஸ் தடியடி போட்டாங்க. ஆனா அத்தனை போய் போலீஸ் தடியடி அடிச்சனாலதான் கடைசி வரைக்கும் தாழ்மையா தான் இருந்தோம். இருந்தாலும் இதுல வந்து என்னன்னா, நாங்க வந்து எங்க மேல கைய வைக்க கூடாதுன்றதுக்காக எல்லாருமே எந்திரிச்சு எல்லாருமே வந்து ஜனகணமன நேஷனல் ஆந்தம் பாடணும், பாட எங்களை புடிச்சு தந்தாங்க. நேஷனல் ஆந்தம் பாடினதும் இல்லாம நேஷனல் பிளாக வந்து கிழிச்சாங்க. இவங்க எல்லாம் போலீஸா? தமிழ்நாட்டுல ஒரு மீடியா கூட உண்மையா இல்ல. இங்க எத்தனை மீடியா இருக்கு? தந்தி, நியூஸ் 7, சன் நியூஸ், ஜெய நியூஸ், கலைஞர் நியூஸ், இங்க இருந்து எந்த நியூஸ்லயே இப்ப மணி என்ன ஆகுது? 2:34 மணி. இப்ப இந்த டைம்ல நீங்க எங்க லைவ் பாத்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், தமிழ்நாட்டுல உண்மையான நியூஸ் சேனல்ஸ் இருக்குன்னு, மீடியாஸ் இருக்குன்னு. எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயமா ஸ்டேஷன்ல அந்த வண்டியில ஏத்துறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சேனல் கூட, ஒரு கவரேஜ் கூட இல்ல. மீறி ஏதோ ஒருத்தன் வந்து கேமரா வச்சுட்டு இருந்தான். அப்படியே எங்களை பார்த்து நாங்க திரும்புறோம், அப்படியே திருப்பிக்கிட்டோம். என்ன கேவலம்! இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழப்பு பார்க்கலாம். ஏன் நீட்டடிப்பு செய்கிறார்கள்? மோடியுடைய கையாட்கள், மோடியுடைய கைக்கூலிகள். இது வந்து ஊடகத்துறையா? இவனுக்கு ஒரு தர்மம் இருக்குதா? மக்கள் எதை பேசுகிறார்கள் என்பதை வெளியே சொல்ல வக்கில்லாத, வெளியே சொல்ல தைரியம் இல்லாத, வெளியே சொல்லும் நாணயம் இல்லாத ஊடகங்கள். கேமராவை திருப்பிக்கின்னு போறான் பாரு பேடைய, கேமராவை திருப்பிக்கின்னு போறான் பாரு பேடைய, கைவிக்கல் ஊத்துது மோடிய, நாடே கைவிக்கல் ஊத்துது மோடிய, கேமராவை திருப்பிக்கின்னு போறான் பாரு பேடைய, திருப்பிக்கின்னு போறான் பாரு பேடைய. பிஜேபியை கண்டு உனக்கு பயமா? பிஜேபியை கண்டு உனக்கு பயமா? இல்ல மீடியாவும் மோடியும் ஒரு எண்ணமா? மீடியாவும் மோடியும் ஒரு எண்ணமா? பதில் சொல்லிதான் தீரணும். இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இது தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எல்லா உலகத்தையும் நெட்வொர்க் இல்ல, எங்களுக்கு நெட்வொர்க் இல்ல, இன்டர்நெட் இல்ல, இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. சோ நீங்க செய்ய வேண்டியது இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியணும் நடக்கிறது உண்மையான ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. யாரும் தமிழ் மக்கள் யாரும் அடங்க கூடாது. யாரு அது கவர்மெண்டா யாரு ரூல் போடுறாங்க, அவங்க கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்குன்னு என்ன வேணா பண்ணுவாங்களா? அதுக்கு விடக்கூடாது. நம்ம மக்கள் சக்தி என்னன்னு காமிக்கணும். இதோட எங்க போராட்டம் முடிய போகுது. விவசாய பிரச்சனைக்கு போராடுவோம், தண்ணி பிரச்சனைக்கு போராடுவோம், அடிப்படை தேவைகளுக்கு போராடுவோம், நாட்டு நடக்கிற அக்கிரமம் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவோம்.